ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா லெமன் ரைஸ் தாங்க. ஊர்லேருந்து கொண்டு வந்து எலுமிச்சம்பழம் இருந்துச்சுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதையே வந்து கிளறிட்டேன். கையோடு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு இருந்துச்சுங்களா, அதையும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போட்டேன். ஏன்னா புளி சாதம் எலுமிச்சம்பழம் சாதத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு போட்டிருந்தோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து வாயில் மெல்லும் போதே பாருங்கள் அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த லைட்டான புளிப்பான சாப்பாட்டுக்கும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடலைப்பருப்பு இருக்குங்காட்டி அதை போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை போட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து தோட்டத்துக்கு கிளம்பிட்டேங்க. எப்பவும் போல் பசங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு பார்த்திங்கன்னா லேட் தான் ஆச்சு. நான் வந்து நேரமெல்லாம் கிளம்பல. போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சில மரம் பார்த்திங்கன்னா தென்னை மரமெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து சரியாக பிடிக்கிறது இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அந்த மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனியாக வெட்டி எடுத்துகிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மரமாட்டம் சேர்ந்துக்குச்சு. அதெல்லாம் தான் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. இனி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருந்துச்சு. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா மரமே ஒரு 5 மரமே இன்னும் வெட்டி முடித்தாங்க. இது வந்து 6வது மரம் வெட்டுறதுக்காக போனாங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைன் ஒன்று போகுதுங்களா, தண்ணி வந்து மோட்டர் வந்து நேரடியாக பாயறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைன் போட்டு வச்சுருக்கோம். மரங்கீது பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் இது விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க என்னடானா மேலே ஏறி பார்த்திங்கன்னா கயிறில் வந்து கட்டி விட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா 5 மரம் ஒட்டுக்க வெட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க போல். வெயிலும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொளுத்துச்சுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா கீழே இருக்கவே இருக்குது தர்பூசணி பழம் நம்மளுது. அதை தான் பார்த்திங்கன்னா உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெம்பின பழமாக இருந்தாலும் பெரிய சைஸ் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா 2 உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து தர்பூசணி கொடியெல்லாம் வந்து எந்தளவுக்கு பிடுங்கிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறக்காக தர்பூசணி கொடி பிடுங்குற பக்கம் போயிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக இருந்த ஒரு 2 வயல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஓரளவு பார்த்திங்கன்னா ஃபுல்லு கம்ப்ளீட்டாக முடிச்சாகணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா நானும் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிழலோரமாக வந்து என் பையனையும் அக்கா பையன் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. என் 2 பேர்த்தையும் பார்த்திங்கன்னா அந்த கொடியெல்லாம் வந்து பிடுங்க சொன்னேன். ஏன்னா அங்கே வந்து பிடுங்குற கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குங்களா கொடி. அதனால் பார்த்திங்கன்னா நிழலோரமாக வெயில் ரொம்ப அதிகமாக அடிச்சிச்சு. சரி வெயிலுக்கு வர வேண்டாம், தென்னை மரத்து நிழல் இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்து வந்து அந்த கொடியெல்லாம் பிடுங்கி வைங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேங்க. தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறுத்த மரத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வந்து அறுத்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து வண்டியில் லோடு ஏற்றிட்டாங்க. ஒரு மரத்தை வந்து கீழே அறுத்தாங்க அப்படின்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக போட்டுருவாங்க கையோட. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி மரத்தை தாங்க வந்து துண்டு போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஆக்கிறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள். அது எவ்வளோ சரிதானே பாருங்கள். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை வந்து அறுத்து அதை துண்டு துண்டாக அறுத்து பார்த்திங்கன்னா வண்டியில் லோடை ஏற்றிடுறாங்க. அதே ஒரு மரத்தை நம்ம வைக்கிறது அப்படின்னா ஒரு தென்னம்பிள்ளையே வச்சோம் அப்படின்னா அது காய்க்கு வரக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை வெட்டி அது இருந்த இடம் தெரியாமல் பண்ணி எல்லாம் அறுத்து போட்டாச்சு. இப்போ அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஏற்றி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய் வந்து சரியாக காய்க்காத ஒரு 6 மரத்தை தான் இது பண்ணோம். ஆனால் கொஞ்சம் அதுட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான இடம். கீழே வந்து லோடு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஏறி வரப்பிலேருந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க, வயலுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ மேலே லோடு வச்சுட்டு ஏற்றும் போது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. வண்டி எப்படி மேலே ஏறப்போகுதோன்னு நான் பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் எங்கள் அக்கா பையனையும் என் பொண்ணையும் பாருங்களேன் தர்பூசணி பழத்தை வந்து அறுத்து கொண்டாந்து தலைமையில் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. வெயிட் ஓவராக இருக்குதா இல்லை தலையில் வச்சு உடைக்கிறேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. கீழே இருக்கிற பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சிக்கிட்டு என் பொண்ணு நிழல் இருக்குங்காட்டி விளையாடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக போயிடுச்சுங்களா. அதை விளையாண்டுட்டு இருந்தா பயந்த மாதிரியே பார்த்திங்கன்னா வண்டி மேலே லோடு முக்கால்வாசி ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்றின லோடு அந்த மரக்கட்டை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா சரிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. இனி பார்த்திங்கன்னா பழையபடி மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா செஞ்ச வேலையை திருப்பி செய்யணும் நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் பாருங்கள். ஏன்னா ஒரு டைம் வந்து எங்கள் லோடு ஏற்றுறதே சிரமம், திருப்பி வந்து எல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் எங்கள் லோடு ஏற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பாருங்கள். அதை பார்த்துட்டே பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து கொடியெல்லாம் ஃபுல்லும் பிடுங்கி முடிச்சிட்டோம். எங்கள் வேலையை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. பசங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணங்காட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிழலோரமாக இருந்ததில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லுமே வந்து அவங்க பிடுங்கி வச்சுருந்தாங்க அந்த தர்பூசணி கொடியை. இப்போ அதை நாங்கள் ஃபுல்லு வேலை முடிக்கிறக்கும் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வரக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டீக்கு வந்து சைடிஷ் என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து தேங்காய் பண்ணு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டெய்லி ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா போர் அடிக்கும் பாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் பண்ணு டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பொண்ணுங்களாம் கிளம்பிட்டாங்க. என் பசங்களும் பார்த்திங்க அப்படின்னா கட்டுத்தரையில் போய் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து மாட்டை வந்து நிழலில் வேறு பக்கம் மாற்றி கட்டிட்டு நாங்களும் வந்து கட்டுத்தரை கிளம்பிட்டோம். ஏன்னா நீ பார்த்திங்கன்னா நான் கட்டுத்தரையில் உட்காந்துருப்பேன், பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீச்சல் அடிக்க போயிடுவாங்க. இப்போ வந்து நீச்சல் அடிக்க போகிற டைம் அவங்களுக்கு. அது இன்றைக்கி வந்து வேலை மேலே வெயிலில் கொஞ்சம் நேரம் முடிச்சிருக்கிறாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் சேர்த்து நீச்சல் அடிச்சுட்டு வருவன்ட்டு போயிட்டாங்க.
நான் கட்டுத்தரையில் உட்காந்துருக்கும் போது தான் பார்த்தா மாட்டு காலக்கண்ணும் செம்பிள் குட்டியும் பார்த்திங்கன்னா ரெண்டும் ரொம்ப நேரம் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா. சிம்பிள் கட்டு ஓரமாக கட்டி என்ன காரணத்தினால ரெண்டும் ஒன்றா இருக்குதுன்னு பார்க்கலான்னு வரும்போது தாங்க தெரிஞ்சது ரெண்டும் பார்த்திங்கன்னா கயிறு சிக்கிக்கிச்சு. ஏன்னா செம்பிள் குட்டி வந்து தனியாக விட்டுருந்தாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த காலக்கண்ணு குட்டியோடு விளையாண்டுட்டே பார்த்திங்கன்னா சிக்கி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டையும் முடிச்சு கைத்தை கொண்டு வேறு பக்கம் கொண்டு போய் கட்டிட்டு திரும்பவும் கட்டுத்தரைக்கே வந்துட்டேன். பசங்க வந்து நீ நமக்கு பொழுது போகணும் பாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா தர்பூசணி பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. கோழி வந்து நான் எண்ணெயே பார்த்துட்டு இருந்துச்சு. சரி கொஞ்சம் அறுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் போட்டேன். ஆனால் தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் நல்லாவே சாப்பிட்டுச்சுங்க. சரி அதுக்கு வாட்டர் கண்டென்ட் வேணும் பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றது அதாவது கொஞ்சம் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்ருவேன். கீழே இருக்கிற அந்த பாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு இல்லாமல் சப்புன்னு அதாவது சல்லுன்னு இருக்கும் பாருங்கள். அதை மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா கோழிக்கு போட்டுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் எப்போவும் தேங்காய் பருப்பு போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தர்பூசணி பழமே போட்டிருக்கிறேன். அதைத்தான் பார்த்திங்கன்னா கோழிகளும் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வர பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 பழத்தை நானே காலி பண்ணிட்டேங்க. ஏன்னா மேலே இருக்கிற அந்த இனிப்பான பாட்டு சாப்பிட்டு மிச்சத்தெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா கோழிகளும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கும் பொழுது போகணும் பாருங்கள். ஏன்னா பசங்களும் பக்கத்தால் இல்லை. அவங்க வந்தனி பார்த்திங்கன்னா இதுதாங்க வேலை. இனி அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பசங்களை திருப்பி நான் வந்து தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். என்ன காரணம் அப்படின்னா இப்போ கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து பிடுங்கி முடிச்சிட்டோம். இனி வந்து அந்த தர்பூசணி பழம்லாம் நிறைய இருக்கும் பாருங்கள். அது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து பழம் வந்து முழுசாகவே இருக்கட்டும் ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை 2 3 வெட்டி போடுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா பழம்லாம் சீக்கிரம் காயும் அப்படின்னு சொன்னாங்களா. அதை தான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா போக போக அருவாலை வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பசங்கள்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த வேலை தான் செஞ்சிட்ருந்தோம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாதி வேலையை முடிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் நைட் ஆயிடுச்சுங்களா. சரி அடுத்த நாள் வந்து வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸ்கூல் லீவாக போச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நைட் வரைக்குமே எல்லாருமே வந்து கட்டுத்தரையில் தான் இருப்போம். இனிமேல் தாங்க கிளம்பணும். அவ்வளோதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.